ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இந்த தடவை தீபாவளிக்கு முறுக்கு நம்ம மாவெல்லாம் மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் அரைச்சி அதுக்கப்புறமா கொண்டு வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக கடையில் வாங்குகிற நார்மலான அரிசி மாவில் எப்படி சூப்பராக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். மிஷினுக்கு போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முறுக்கு நல்ல கிறிஸ்பியாகவே வரும். பாருங்கள், உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா, எவ்வளவு கரகரப்பாக ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பரான முறுக்கு நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற அரிசி மாவு இல்லைனா வீட்டில் நீங்கள் பச்சரிசியை அரைச்சி மாவாக வச்சுருந்தீங்கன்னா அந்த பச்சரிசி மாவில் கூட இதை வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த அரிசி மாவில் செய்கிற முறுக்குக்கு நம்ம பொட்டுக்கடலை முதல்ல எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையோட அளவு ரொம்ப அதிகமாக ஆகிடக்கூடாது, அப்புறம் முறுக்கு வந்து உடஞ்சி போயிடும். இப்போ இந்த 1/4 கப் பொட்டுக்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு சலிக்கிறதுக்காக ஒரு ஜல்லடையில் மாற்றிக்கிறேன். இப்போது நம்ம பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்பில் பாருங்கள், கடையில் வாங்கின நார்மல் அரிசி மாவு தான், வேறு வந்து இடியாப்பா மாவோ இல்லை பதப்படுத்தின மாவோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. அரிசி மாவுன்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவு தான் கடையில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பச்சரிசி மாவில் 2.5 கப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கோம்ல, பொட்டுக்கடலை எடுத்து பவுட்ரு பண்ணி மாவு வந்து இந்த சல்லடையில் சேர்த்துருக்கோம். 1/4 கப்பு பொட்டுக்கடலைக்கு இந்த மாதிரி நிறக்க அளந்து 2 கப்பும் கூடவே ஒரு 1/2 கப்பும் சேர்த்துக்கோங்க. மொத்தம் 2.5 கப் அளவுக்கு இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அளவு மறந்துடாதீங்க. 1/4 கப் பொட்டுக்கடலைக்கு 2.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலை இன்னும் கூட ஜாஸ்தியாக ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக முறுக்கு வந்து உடஞ்சி போயிடும். இப்போ இதில் வந்து பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூணையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா நைஸாக இதை வந்து சலிச்சுக்க போகிறோம். ஏன்னா பொட்டுக்கடலை நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம். எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் அரைப்படாமல் அடியில் இருக்கும். நம்ம அதோடு அப்படியே நம்ம முறுக்கு செஞ்சோன்னா நமக்கு எண்ணெயில் போடும்போது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இவ்வளவு தூரம் பொட்டுக்கடலை கொஞ்சம் குறப்பாக அடியில் வந்து அப்படியே தங்கி இருக்கும். இதை வந்து நம்ம சலித்து எடுத்துடலாம். இப்போ நமக்கு நைஸான மாவு ரெடி ஆகிடுச்சு. இது கூட எள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கலாம், அது வந்து உங்களுடைய விருப்பம்தான். எள்ளு போடாமல் கூட செய்யலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். முறுக்கு மாவு பாருங்கள் எவ்வளவு சூப்பராக குயிக்காக ரெடி பண்ணிட்டோம் வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கடைசி டைமில் முறுக்கு வந்து ரெடி பண்ணுறீங்க, தீபாவளி நெருங்கி வந்துடுச்சு, நீங்கள் கடைசி நேரத்தில் முறுக்கு செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறீங்க. அப்படிங்கிற போது இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும். அதே சமயம் மிஷினில் போய் வெயிட் பண்ணி அரைச்சிட்டு வர்றதுக்கு டைம் இல்லாதவங்களுக்கும் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி. இந்த தடவை தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக லூஸாகவும் இருக்கக்கூடாது நம்மளுடைய முறுக்கு மாவு, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அரிசி மாவு நிறைய தண்ணி இழுக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நம்மளால் முறுக்கு வந்து புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிருக்கோன்னு. நீங்கள் பிசைஞ்ச பிறகு இப்படி விரலால் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு ஈஸியாக அப்படியே ப்ரெஸ் பண்ண வரணும். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக முறுக்கு வந்து பிழியறதுக்கு வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம முறுக்கை பிழிஞ்சு எண்ணெயில் சுட்டு எடுக்க போகிறோம். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம முறுக்கு அச்சு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப்பில் வேணுமோ அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் இருக்குல்ல, அதை தான் யூஸ் பண்ணுறேன். முதல்ல இந்த முறுக்கு பிடியில் வந்து நம்ம அந்த முறுக்கு அச்சில் ஃபுல்லாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக முறுக்கு பிழிகிறதுக்கு வரும். அந்த முறுக்கு அச்சுலேயும் சரி, அதே சமயம் இந்த கரண்டிலையும் சரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கரண்டியில் பிழிஞ்சு நம்ம போட போகிறோம். இந்த முறுக்கு டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் பிழிகிறதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஆனால் கரண்டியில் பிழிஞ்சு போட்டிங்கன்னா ஒரு பக்காவான ஷேப்பில் உங்களுக்கு சூப்பராக வரும். முறுக்கு புளியிற வேலையும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து இந்த அச்சில் சேர்த்துக்கலாம்.
ஒருவேளை நீங்கள் முறுக்கு பிழியும் போது உங்களுக்கு ஸ்மூத்தாக பிழியவில்லை, கொஞ்சம் கட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி சூப்பராக பிழிய வரும். பாருங்கள், இந்த மாதிரி அந்து போகாமல் ஒரே மாதிரி பிழிய வரணும். இந்த எட்ஜஸை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ எண்ணெயில் போடும்போது நமக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முறுக்கை எடுத்து இப்படி கரண்டியை அப்படி திருப்பி விட்டிங்கன்னா அழகாக எண்ணெயில் விழுந்துடும். ஒவ்வொரு தடவையும் முறுக்கை போடும்போது கரண்டியை இப்படி எண்ணெயில் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த முறுக்கை நம்ம இதே மாதிரி பிழிஞ்சு போடுறதுக்கு நமக்கு அந்த கரண்டியில் அந்த ஆயில் இருக்கும்போது ஈஸியாக நமக்கு எண்ணெயில் போடுறதுக்கு வரும். இப்போது எண்ணெயில் போட்ட முறுக்கை உடனடியாக நீங்கள் கரண்டியை வச்சு திருப்பி விட்டுடாதீங்க. பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வரும். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் தான் நமக்கு முறுக்கு டக்கு டக்குன்னு வெந்து சீக்கிரமாக எடுக்க முடியும், நமக்கு வேலையும் குயிக்காக முடியும். இப்போ இந்த முறுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே மேலே வரும். அது வரைக்கும் கரண்டி போட்டு கலந்துடாமல் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை கட் பண்ணாமல் அப்படியே காமிச்சிருக்கேன். இந்த முறுக்கை போட்டதுலேருந்து ஸ்பீடை கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு அதுவே மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி மேலே வந்த பிறகு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா முறுக்கையும் ஒன்றொன்னா நீங்கள் கரண்டியில் ரெடி பண்ணி இப்படி திருப்பி விட்டுட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு முறுக்கு பிழிகிற வேலை ரொம்ப சுலபமாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் மிஷினுக்கு போய் மாவு ரெடி பண்ணி தான் தீபாவளிக்கு முறுக்கு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மெத்தடில் ரொம்ப சூப்பராகவே நீங்கள் முறுக்கு செய்யலாம். இப்போ முறுக்கு நம்ம ஏற்கனவே போட்டது இந்த மாதிரி சலசலப்பு இல்லாமல் எண்ணெயோடைய பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம். உங்கள் பாத்திரம் நீங்கள் எண்ணெய் வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தோட அளவை பொறுத்து நீங்கள் ஒரே டைமில் எத்தனை முறுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக ஈஸியாக வீட்டில் கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு தீபாவளி முறுக்கு இந்த தடவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா மாவையும் முறுக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.